வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவடி சரணம். கருவில் கரு சேர்த்து, கருத்தில் நம்மை மாற்றி, உருவில் கருவில் அறிவாய் உறைந்து எமை உருக்கி, ஒளியாய் வழியாய் உள் இருந்து எமை ஊக்கும் உயராசான் உம் பாதம் பணிந்தேன் தலை. அறிவில் அறிவாய் நிலைத்த அறிஞர்கள் உங்கள் ஒவ்வொருவரையுமே பற்றி பணிந்து வணங்கி வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனது நெடுநாள் நண்பர் பெருமதிப்பிற்குரிய தவசீலர் தாமோதரன் அவர்களுடைய அருளால் உங்களோடு சங்கமிக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. குருவிற்கும் திருவிற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சங்கமம்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. எல்லாருமே அறிவை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். அறிவை அறிந்து இருக்கிறோம். அறிவில் தான் அறிவாக நிலைத்தும் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள சில நேரங்களில் சில ஐயப்பாடுகள் வருவது எல்லாத்துக்குமே சகஜம்தான். சில பேருக்கு அவங்க அறிவில் அறிவாய் உறைந்ததுக்கு அப்புறமும் அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைச்சதே 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க they have realized their real source. இருந்தாலும் சமூகம் அவங்க 15 வருஷம் கழிச்சா நமக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு பதிவு. நமக்குள்ள எத்தனையோ பதிவுகள் இருக்கிற மாதிரி அறிவில் அறிவாய் உறைவதும் ஒரு பதிவு. இந்த பதிவு ஒரு பெரும் பதிவு. இது இந்த பதிவு நம்மளுடைய ஜீவகாந்த களத்துல, நம்மளுடைய கருமையத்துல குரு அருளால் அது சித்திக்குது. சித்திக்கும் போது எத்தனையோ பிரமிக்கத்தக்க மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்குது. நம்மளுடைய உடல் நலத்துல, நம்மளுடைய ஆயுள் பலத்துல, நம்மளுடைய பொருள் வளத்துல, நம்மளுடைய அக்செப்டன்ஸ், புகழ், கீர்த்தியில, நம்மளுடைய தன்னுணர்வுல மிக பிரமிக்கத்தக்க மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கு. நம்ம எல்லோருமே இதை உணர்ந்துதான் இருக்கிறோம். அதனால சிவன் என வேறில்லை, சிவனார் சிவனாரை அறிகிலர், சிவனாரை அறிந்தபின் சிவனார் சிவனாகி இருந்திட்டு இருப்பரே என்று சொல்றாங்க. அதனால சில பேருக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும்போது, கருவில் திருவுடையாராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இறை உணர்வு துரியம் கிடைக்கும் போதே சித்தியாயிரும். அது எப்படி சார் துரியாயத்துக்கு முன்னே துரியத்திலேயே இறை உணர்வு சித்தியாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். துரியத்துல சில பேர் நல்ல ஒடுங்கி உள்ள போவாங்க. இந்த சபையில இருக்கவங்களையும் 1-2 பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. அப்போ அந்த பதிந்த பதிவுகளின் தாக்கம் அது வந்துகிட்டே இருக்கும். குறையும். 12 தாட்ஸ் வந்ததுல 6 தாட்ஸ் ஆகும், 3 தாட்ஸ் ஆகும். அந்த 12 தாட்ஸ் 3 தாட்ஸ் ஆகும்போதே அதனுடைய காந்த செறிவு கூடுவதனால உச்சியில ஒரு அழுத்தம், ஒரு பாயிண்டா நொழுகி நிற்பது போல தெரியும்.
பாயிண்ட்டா அழுத்தமா தெரியும். நல்லா தெரியும். துரியம் இன்னைக்கு நல்ல சூப்பரா கிடைச்சது சார். ஒரு 5 நிமிஷம் இருந்தேன், 10 நிமிஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் அத தாண்டி அவங்க உள்ள போயி, பதிவுகள் கடந்து, கடந்து உள்ள போய், கடந்து உள்ள போய், கடந்து உள்ள போயி, ம் முதல்ல புறமணம் சார்ந்த அல்லது பிராரப்த பதிவுகள். சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி சாவிய வச்சுட்டு வந்துட்டோமா, உள்ள வச்சோமா, வெளிய வச்சோமான்னு இந்த இதுல, அதுக்கப்புறம் நம்மளுடைய வினை சார்ந்த பதிவுகள். அது 2யும் கடந்து உள்ள போயி ஒரு ஸ்டில் ஆயிருது மைண்ட். துரியத்துல வந்து நான் தூங்கிட்டேன்னு நெனைக்கிறேன். சாரு சங்கல்பம் சொல்லும்போது கூட நான் முழிக்கல. உலக நல வாழ்த்து சொல்லும்போது தான் நான் முழிச்சேன். நான் உறங்கிட்டேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது அப்படி இல்ல. அந்த நம்மளுடைய காந்த களத்துல அந்த பதிவுகள கடந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? மலங்கள கடந்து உள்ள போனாலே நிர்மலம் தானே! அத வந்து இந்த காந்தத்த தான் காந்தம்னு சொல்றாங்க, ஆவின்னு சொல்றாங்க. அந்த ஆவியில உள்ள மலங்கள் கடந்து உள்ள போய் நிக்கிறோம்னாலே அது பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது விவிலியத்துல அப்படிதான் சொல்றாங்க. நம்ம அன்பர்கள் நெறைய பேருக்கு வந்து துரியத்திலேயே அந்த எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 30 நாள் தவம் பண்ணோம்னா, ஒரு 2 நாள் அந்த இறை உணர்வு, அதாவது ஸ்டில்னஸ் மனசு அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க. அறிவுங்கிறது காந்தம். அதான் அறிந்து கொண்டும் இருக்கு, அறிவித்துக் கொண்டும் இருக்கிறது. அது ஒரு மேக்னெட்டிக் சிப்பு தானே அறிவுங்கிறது இல்லையா? அது புரோகிராமிங்கும் ஆயிட்டிருக்கு. புரோகிராம் ஆனது திரும்ப ரிசல்ட்டாவும் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த புரோகிராம் வந்து இட் கம்ஸ் டூ எ ஸ்டாண்ட் ஸ்டில். அது மாரி வரும்பொழுது, துரியத்திலேயே சிலவருக்கு அந்த தே வில் பி டச்சிங் த இன்ஃபினிட். இன்ஃபினிட் ஸ்மாலும் இன்ஃபினிட் தான். ஒன்ஸ் தே டச்சஸ் த இன்ஃபினிட், அப்போ பதிவுகள் கடந்து உள்ள போய் கடவுள் அந்த உணர்வு தட்டும் பொழுது, உடலை கடந்து, இந்த ஊரை கடந்து, இந்த உலகத்தையும் கடந்து, இந்த சூரிய மண்டலத்தையும் கடந்து, பிரபஞ்சத்தையும் கடந்து, பேராதார பெருவழியாகவே அந்த இன்ஃபினிட் ஸ்மால் தான் அனைத்துக்குள்ளாகவும் இருக்குது, அனைத்துமாகவும் இருக்கு, அனைத்தையும் அருளி கொண்டிருக்கு. துரியத்திலேயே அந்த இறை உணர்வு வந்து ஒரு நாள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த இறை உணர்வு தான் நம்ம இன்றைக்கு சிந்தனையாக வைத்துக் கொள்ளலாம். சார் கேஷுவலா கேட்டாங்க. நானும் இறை உணர்வு இருக்கட்டுமான்னு கேட்டேன். நல்ல தலைப்பு அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது குருவினுடைய ஒரு ஆணையா தான் எனக்கு தோணுச்சு. அந்த நிலை, அந்த சங்கரன்கோவில் பக்கம் பனையூர்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் ஒடுக்கம், அந்த சித்தர்கள் ஒடுங்கிய சொல்லுவாங்க. அந்த ஒடுக்கம் வந்து சித்தியாகிறது வந்து ஒரு கால அவகாசம் கெடுக்கும். எடுத்தாலும் அவங்க அது ஒடுக்கத்துல இருக்கோமோங்கிறத நம்ம பிள்ளைங்க உணர மாட்டாங்க. அதனால இன்டர்நெட் ஸ்மால விட இன்டர்நெட் பிக்ல எல்லாத்தையும் நிறுத்தி வச்சா, அவங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு தட்டும். இதுக்கு முன்னாடி உணர்வு கிடைச்சிருக்கு. ஆனா உணர்வு கிடைச்சுங்கிறத அவங்க மனசு ஒத்துக்கிடாது. அதனால அந்த இறைநிலை தவம் சாமி வந்து குடுத்துருக்காங்க. எத்தனையோ தவம் குடுத்தாங்க. துரியாதீதம் குடுத்தாங்க. துரியாதீதம் குடுக்கும்போதே துரியத்துல வந்து அந்த மைண்ட் வந்து ஸ்டில் ஆயிட்டுனா, அது பாடிய கடந்து நிக்கணுங்கிறக்காகத்தான் பாடிய கடந்த நிலையத்தான் துவாதசாங்கம்னு குடுத்தாங்க. அது அப்படியே அது வந்து இட் பெர்வேட்ஸ். அது நீ இல்லாத இடமே இல்லை. நீதானே உலகின் எல்லை. அப்படிங்கிற மாரி அது எல்லாமாவே ஆயிருவாங்க அவங்க. அத வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்வரூப தரிசனத்தான் சாமி வந்து சக்தி களம். இந்த உலகத்தையும் கடந்து கோடானு கோடி
நட்சத்திரங்கள் அடங்கிய மகா ஆகாசம் முழுமைக்கும் வியாபித்து நாமே அதுவாக, அதுவே நாமாக. அப்போ அதுவும் விட்டு போயிடும். அது விட்டு போனோடனே வில் பிகம் ஒன் வித் த ஒன்னஸ். ஒன்றுமில்லாத ஒன்றோடு ஒன்றி நிற்கக்கூடிய தகமை இயல்பாகவே நமக்கு கிடைத்து விடுகிறது. அது நமது மகிழ்ச்சி. அவங்கள நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தவம் செய்யும் போதும் அந்த சிந்தனையோடு கூடிய தவத்தோடு கூடிய சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனம் என்ன ஆயிட்டு இருக்கு? மனம் காந்தம் தானே. இறை இந்த இறை உணர்வுங்கிறது இறைங்கிறத மூணா சொல்றாங்க இல்லையா? சிவம், சக்தி, சிவசக்தி அப்படின்னு சொல்றாங்க. சிவம்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று, ஸ்டில்னஸ். அது கொஞ்சம் தண்ணி இருக்கத்தினால சூழ்ந்த அழுத்தம் வரும் பொழுது அந்த அழுத்தத்தை சக்தி. அந்த சக்தி அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் மீண்டும் சிவத்தோட ஐக்கியமாகும் போது, சிவமும் சக்தியும் ஒன்று சேரும் பொழுது அது காந்தமாக மாறிவிடுகிறது. அதை கந்த கடவுள்னு சொல்றோம், காந்திமதின்னு சொல்றோம். எல்லாமே ஒன்று தான். அதை இறை, உயிர், மனம் அப்படின்னு சொல்றாங்க. இறைன்னா அந்த ஸ்டில்னஸ், உயிர்னா சக்தி, பின் அப்படி வச்சுக்கலாம். மனம்னா காந்தம். அதை சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லுவோம். பதின்னா இறை தலைவன், பசுன்னா உயிர், பாசம்னா அந்த பசை, மேக்னட்டிசம். இது மூணும் ஒன்று தான். பாலும் ஒன்று தான், தயிரும் ஒன்று தான், வெண்ணையும் ஒன்று தான். அது 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 அப்படிதான். அது அதுக்குள்ளெல்லாம் இது அது உணர்வாகத்தான் பெற முடியும். அதனால தான் இறை விளக்கம் கொடுக்க முடியாது. இறை உணர்வாக பெற முடியும். அந்த இறை உணர்வு எல்லாருக்கும் சித்திக்கட்டும் அப்படின்னு சாமி ஒவ்வொரு பாடல்லையும் அந்த இறை உணர்வு தெரியட்டும் அப்படிங்கிறக்காதான் இறை தத்துவத்தில் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் இருக்குல்ல. சாமி அது ஒன்றுதான் பலமாக ஆகியிருக்கிறது. ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லுவோம். அது பல வேஷம், சாமி பேரே பல வேஷம்னு பேர். அப்போ ஒன்று தான் பலவாக ஆயிருக்கு. பால் எப்படி தயிராகி, வெண்ணெயாகி, நெய்யாகி, எப்படி பாலே பல வேஷங்கள் போட்டு வந்திருக்கோ, அதே மாதிரி இந்த ஒன்றுமில்லாத ஒன்று தான் தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் பொழுது சக்தியாகும். அந்த சக்தியில ஒரு பகுதி செறிவு கூடிய ஒரு பகுதி. அப்போ அதெல்லாம் ஒரு உணர்வாக கொண்டு வருவதற்கான ஒரு தவம், இறை உணர்வு பெறுவதற்கு 2 தவங்கள் சாமி கொடுத்துருக்காங்க. ஒன்று துரியாதீதம், இன்னொன்று இறைநிலை தவம். நீங்க எல்லாமே ஏற்கனவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டில்னஸ்ல இருக்கிறீங்க. சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அப்படின்னு சொல்லலாம். சும்மா இருக்கிறது தான் ஸ்டில்னஸ். அந்த ஸ்டில்னஸ்ல தான் நம்ம எல்லாருமே இப்போ இருந்துட்டு இருக்கிறோம். இந்த மகா சபையில ஒவ்வொருவரும் தூரத்தால்
ஒரு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்மளுடைய மன அலையும் காந்தமும் காந்த அலை சுழலும் அது அதுவாகவே ஆகி நம்ம எல்லாருமே ஆத்ம ஸ்தங்கமம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே பூரணமாக இருக்கிறோம். இந்த நிலையில இந்த இறைநிலை தவத்தை பண்ணிட்டு திரும்ப இந்த சிந்தனையை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம இருப்போம். ஒவ்வொரு பாட்டுமே பிரம்மஞான கவி மாதிரி தான் சாமி சொல்லியிருக்கிறாங்க. ஆதியனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற தன்மைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இதை அறிதல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த உதவி குரு உயிர் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் தூய தெய்வீக அணுக்களே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் தூய தெய்வீக அணுக்களே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக வேண்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் இறைநிலை தவம் மனம் அதன் சுமைகளிலிருந்து விடுபட்டு லகுவாகி இயல்பாய் யாதும் ஆகி நிற்க மனம் அதன் சுமைகளிலிருந்து விடுபட்டு லகுவாகி இயல்பாகி யாதும் ஆகி நிற்கட்டும். மனம் அதன் சுமைகளிலிருந்து விடுபட இந்த உடலையும் கடந்து இந்த உலகையும் கடந்து மனம் என்ற காந்தம் உடல் சார்ந்த பதிவுகளில் இருந்து விடுபட்டதால் உடலை கடந்து
உலகை கடந்து, இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து, பேராதார பெருவுடியோடு, ஒன்றும் இல்லாத ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்றுமில்லாத ஒன்றைத்தான் இறைவெளி, பரவெளி என்று சொல்கிறார்கள். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம், மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம், முறையாய காந்த அலை மனமாம், முறையாய காந்த அலை மனமாம், உடல் உயிர்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானம். மனம் நமது ஸ்தூல சரீரம், பிசிக்கல் பாடி. நம்ம வீட்டில் ஒரு ரூமில் உட்கார்ந்துருக்கு. நம்முடைய மனம் என்ற காந்த சரீரம், பிரணவ சரீரம், இந்த உடலை கடந்து, வீட்டையும் கடந்து, உலகத்தையும் கடந்து, பிரபஞ்சத்தையும் கடந்து, பேராதார பெருவடியோடு our physical body is there in our own house, and our casual body has become infinite. It has merged with the infinite. ஒன்றும் இல்லாத ஒன்றோடு ஒன்றி நிற்கிறோம். இதை இறைவெளி, பேராதார பெருவடி என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த ஒன்றுமில்லாத ஒன்று தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் பொழுது, தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் பொழுது, கைக்குள்ள ஒரு கொழுக்கட்டை மாவை வச்சு பிசைகிறோம். அந்த இறுக்கத்தினால உள்ள இருக்கக்கூடிய மாவு பிதுங்கி விரல் இடுக்குகள் வழியா வெளியே வருதில்லை, மடிந்து வெளியே வருதில்லை. அதுபோல அது இறைவெளியில ஒரு சிறு துளி துகள்களாகி, இறை துகள், நான் நுண்வின் கியூரிங் சொல்லுவாங்க, தன்னைத்தானே இறுக்கிக் கொள்வதனால அந்த இன்ஃபினிட் பேராதார பெருவெளியில, பெருவெளி கோடி 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 கோடி, அதுல ஒரு சிறு பகுதி இறை துகளாக, ஃபார்மேட்டிவ் டஸ்ட், நுண்மின், அந்த நுண்மின்னாக வெளிவருகிறது. நுண்மின் ஒரு ஒரு குரூப் ஆகும் பொழுது அதை விண் என்று சொல்கிறோம். நுண்மின்னின் தொகுப்பை
ஈத்தர் பார்ட்டிகிள்ஸ், அதான் நுண் என்று சொல்கிறோம். அது கொஞ்சம் அசம்பிள் ஆகி ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் அந்த சக்தி, அந்த விண்ணுங்கிறத சக்தி அப்படின்னு விண் சுற்றி கொண்டே இருக்கு. இருக்கக்கூடிய நுண்விண் சுற்றி கொண்டே இருக்குது. வேகத்தை கூட மிக வேகம், மித வேகம், சமவேகம், விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேகமா சுத்தினா அதுக்கு பேர் எலக்ட்ரான், கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சா அதுக்கு பேர் புரோட்டான். வேகமா சுத்திச்சுன்னா பக்கத்துல இருக்கிறத வெளியே தள்ளும். கிரைண்டர் சுத்திக்கிட்டே இருக்கு, அதுல ஒரு தண்ணியை கொண்டு ஊத்துனீங்கன்னா தெரிஞ்சு வெளியே ஓடிடும். மித வேகமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்புறம் அணுக்களுடைய சுழற்சி வேகம் குறைந்து சமவேகம் சொல்லுவாங்க. நியூட்ரலா இருக்கிறது அதான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அணு இன்னொரு அணுவை விளக்காது. அதுக்கப்புறமும் வேகம் குறைந்துட்டுனா அது விவேகமாயிரும், ஒன்றை ஒன்று ஆகர்ஷிக்கும். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேர். கிருஷ்ணான்னா ஈர்ப்பு சக்தியாக மாறி. அப்போ கூட கொஞ்சம் அணுக்கள் உள்ள வரும்போது அந்த இடத்துல ஒரு திரட்சி, ஒரு செறிவு ஏற்படும். விண்தான் முதல்ல இருந்துச்சு. அந்த விண்ல ஒரு சிறு பகுதியில ஏற்பட்ட தன்மாற்றம். தன்மாற்றம்னா இயல்பானது. அதனுடைய வேகம் குறைவதுங்க, ஒரு வேகம் ஒரு பீரியட் தானே இல்லையா, காலம் தானே. அப்போ அங்க வேகம் குறைந்ததுனால முதல் விண்ல இருந்த இந்த ரெண்டாவது வந்த விண்ல நம்பர் ஆஃப் டஸ்ட், அந்த விண்ணினுடைய வேல்யூஸ் கூடும் பொழுது, மாறுபடும் போது, மூலகங்கள் பலவாகி ஆதி எனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அந்த விண்தான் அதுல ஒரு பகுதி. அந்த விண்ணுக்கு பேர் காற்று. காற்றும் விண்ணின் தொகுப்பு தான். அது அப்படிதான். காற்றுல ஒரு பகுதியில திரட்சி கூடுது. இங்க உள்ள மாலிகுலர் வேல்யூஸ் கூடும் பொழுது அது நெருப்பு காற்றாக மாறுகிறது. காற்றுக்குள்ள விண் சேரும் பொழுது செறிவு கூடி நெருப்பு காற்றாயிருது. அடர்த்தி விண்ணினுடைய அடர்த்தி கூடும் பொழுது அது நெருப்பு காற்றாயிருது. நெருப்பு காற்றுக்குள்ள நீர்காற்று சேரும் பொழுது, சாதாரண காற்று சேரும் பொழுது, 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேரும் பொழுது அது அதனுடைய மூலக மதிப்பு மாறி, அதுதான் ஒன்றுமில்லாத ஒன்றுதான் விண்ணாச்சு. அந்த விண்தான் காற்றாச்சு. காற்று தான் நெருப்பு காற்றாச்சு. அந்த நெருப்பு காற்றும் சேர்ந்து அந்த அதுல ஒரு பகுதி, நெருப்பு காற்றுல ஒரு பகுதி நீராக, நீர்ல ஒரு பகுதி உறைந்து நிலமாக, சக்திங்கிறோம், வாயு பகவான்கிறோம், அக்னி பகவான்கிறோம், தேர்த்தம்ங்கிறோம், பூமாதேவிங்கிறோம். எல்லாத்தையுமே தெய்வம்தான், பலவேசம், ஏகன் அநேகன். சிவம்தான் சக்தியாச்சு. சக்தி ஆகும்போது அதனுடைய விண்கள்
எழுப்பக்கூடிய நிழல் அலைகள் மடிந்து பழையபடி சிவத்தோடு சேரும் பொழுது சிவமும் சக்தியும் சேர்ந்தா வரக்கூடியது கந்த கடவுள். கந்த கடவுள் கந்த கடவுள் அதை அர்த்தநாரி அப்படின்னு சொல்றோம். சக்தியினுடைய மற்றொரு சொரூபம், அது அரூபம். சிவம் சக்தி, சிவசக்தி. அதனாலதான் இந்த பஞ்சபூதங்களாகவும் காந்தமாகவும் இறை உயிர் மனம் பதி பசு பாசம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். விவிலியம் சொல்லுது. வழினா காந்தம், சத்தியம்னா நிலையானது, ஜீவன்னா உயிர். எல்லாமே இதுதான். அந்த ஒண்ணுமில்லாத ஒன்று தன் இறுக்கத்தினால் இதன் திணிவு மடிப்பு உள்ள சுழலும் நுண்மின்னா. நுண்மின்னா ஈத்தரல் பார்ட்டிகிள். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தம். விண் வரும்போதே பேரலா காந்தமும் வந்துருது. பேரலா மூணுமே வந்துருது. சிவம் சக்தி சிவசக்தி. சக்தியிலிருந்து சக்தியினுடைய ஒரு சிறு பகுதி காற்றாக, காற்றுல ஒரு சிறு பகுதி நெருப்பு காற்றாக, நெருப்புன்னு வச்சுக்கலாம். நெருப்பாக, நெருப்பு நீராக, நீர் உறைந்து நிலமாக, இந்த பஞ்சபூதங்களும் நிலத்துக்கு நீர் மூலம், நீருக்கு காற்று மூலம், காற்றுக்கு ஆகாசம் மூலம், ஆகாசத்துக்கு மூலம் ஆதி மூலம். எல்லாத்துக்குள்ளேயும் காந்தம் இருக்கு. இந்த காந்தத்தை தான் அறிவு அப்படின்னு சொல்றோம். இறை எப்படி தன் இறுக்கம் எழுச்சி பெறுவதோ அதுபோல அந்த எழுச்சி எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கி இருக்குது. இறை உயிர் அல்லது ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். நிலத்துல நீர் அப்படியே சாடும் பொழுது அந்த பாறையே பாசி பிடிச்சிருக்கு. பாறையில பாசி ஓரறிவு பெற்ற தாவரம் வந்துருக்கு. பாறை தான் பாசியாக மாறுகிறது. ஒத்துக்கிட முடியுமா? நிலம் தரிசு காடா கிடந்துச்சியா, ஒரு மழை பிழைஞ்சி அவ்வளவும் முளைச்சி, எங்கதான் இவ்வளவு காடா முளைச்சதோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மண்ணுக்குள்ளதான் தாவரம் இருந்துச்சு. மழை சங்கமிக்கும் போது மண்ணே தாவரமாக மாறுகிறது. மரமாக, விருட்சமாக. நம்ம ஆளுங்க தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலையும் விருட்சமா இருக்கிறது நீதான்ப்பா, நீ பஞ்சபூதங்களாகவும் மாத்திரம் இல்லை, நீ தல விருட்சமாகவும் நீயே இருக்கிற. ஒவ்வொரு கோயிலையும் தல விருட்சம்னு இந்த தாவரத்தை பூமி தான் தன்மாற்றம் பெற்று தாவரமாக மாறுகிறது. எல்லாத்துக்குள்ளேயும்
காந்தம் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, அது எழுச்சி பெற்று வெளிப்பாடாகி கொண்டிருக்குல்ல. அப்ப அந்த விதைகள் பழையபடி மண்ணில் விழும் பொழுது அது முளைக்கிறது, அது வெளிப்பாடாகிறது. அப்போ அன்எர்த்டு சீட்ஸ் அது மண்ணோட சங்கமிக்க முடியல. தாவரத்திலேருந்து வந்த விதைகள் ஒரு டப்பால போட்டு அடைச்சி வச்சிட்டீங்கன்னு வச்சுடுங்க, வெயிலும் கிடைக்கல, என்ன ஆகும்? இந்த பருப்பு பூரா புழு பூத்திருக்குப்பா, கோதுமையில பூரா வண்டை விழுந்துட்டு. அப்போ அந்த ஓரறிவு தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தம் எழுச்சி பெறும் பொழுது தாவரமே உயிரினமாக மாறுகிறது. தன்மாற்றம் அப்படிலாம் நடக்கும். அதனுடைய அறிவு விளையும் பொழுது இந்த விளைவு நடக்கிறது. தென்னை மரம் அதனுடைய கேரக்டர் ஸ்டேட்டு தான். 2 பக்கமும் பில்டிங்கை கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கல. ஒரு பக்கம் கிட்டாங்க, அது லேசா வளையுது சூரிய வெளிச்சத்தை நோக்கி. அதுக்குள்ள இருக்க அறிவு விளைகிறது. அப்ப அந்த மரம் வளைகிறது. இது ஒரு விளைவு நடக்குது. அந்த காந்தத்தினுடைய அதற்குள்ள இருக்கக்கூடிய மனம் தான் அதற்குள்ள இருக்கக்கூடிய காந்தம். அப்போ அந்த ஒன்றுமில்லாத ஒன்றுதான் ஆதி எனும் பரம் பொருள் மெய். அதுதான் எழுச்சி பெறுகிறது, அணு என்ற உயிராக மாறுகிறது. இந்த பூமியும் தன்மாற்றம் பெற்று தாவரமாக ஓரறிவு உயிரினமாக வளர்கிறது. அதற்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தொடு உணர்வு மட்டும்தான் அதுக்கு உண்டு. அது பூச்சி ஆகுது, அதனுடைய சுவை உணர்வு வந்துடுது. ஈரறிவு உயிரினத்திலிருந்து தான் அதனுடைய அறிவு விளையுது. அது மூவறிவு உயிரினமாக. எங்க உணவு இருக்குன்னு ஸ்மெல் பண்ணக்கூடியதை, இந்த காந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக அதற்குள்ள இன்னொரு உறுப்பும் வந்துடுது. மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு உயிரினங்களும் இறைவன் தான். அனைத்துக்குள்ளும் காந்தமாக அறிவாக இருந்து கொண்டிருப்பது இறைதான். ஐயறிவு உயிரினம் ஒரு சடுதி மாற்றத்துல ஆறறிவு பெற்ற மனிதனாகவும் வளர்கிறது. அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி, அணு முதல் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, so many species. ஈரறிவுல எறும்பு வகையில அத்தனை, புழு வகையில அத்தனை, மூவறிவு பெற்ற உயிரினங்கள்ல so many species. நாலறிவு பெற்ற உயிரினங்கள்லயும் so many species. ஐயறிவு பெற்ற விலங்கினங்கள்ல எத்தனை ஸ்பீசிஸ், யானை, சிங்கம், புலி, கரடி, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து ஒவ்வொன்றுக்குள்ளும் அறிவுதான் விளைகிறது, விளைகிறது. விளைதல்ங்கிறது அந்த சிறப்பு லகரம்.
விளைகிறது அந்த பள்ளத்தில் உள்ள இது. அதான் விளைதல் தான் விளைவாக வருகிறது. வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்று. படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். காந்தம் தான் தாவரத்தை படைக்குது, உயிரினங்களை படைக்குது, ஒவ்வொன்றையும் படைக்குது, ஒவ்வொன்றையும் காக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றையும் நூல் போட்டா கட்டி வச்சிருக்கு. பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்றை ஒன்று ஈர்த்து அந்த காந்த சக்தி தான் இன்டென்சிஃபைடு மேக்னட்டிசம் தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னட்டிசம் ஒன்று ஈர்த்து பிடித்து வைத்துக் கொள்வது மாத்திரம் இல்லை, அதுக்கு கருணையாக சக்தியாகவும் வருது. அன்பு, கருணை. அன்பு ஈர்த்து வைக்கிறது, கருணைங்கிறது அதை பரிபாலனம் பண்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கட்டி பிடிச்சு வைக்கிறது அன்பு, ஃபீடிங் பண்றது கருணை. இந்த மாதிரி காந்தம் எல்லாத்தையும் ஈர்த்து வைக்க, எல்லாத்துக்கும் இயக்கத்தின் மூலமாக சக்தி அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. அடுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து தோற்றுவித்து காத்து முடிக்கும் முழு முதற் பொருளே. முழு பொருள், முதற் பொருள் நம் அறிவாய் ஆற்று. அதுதான் நம்மளுடைய அறிவு, காந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். ஆறாவது அறிவு மற்ற ஒவ்வொன்றையும் அறிய முடியும். ஆறாவது அறிவு அனைத்திற்கும் மூலமாக முதலாக முழுமையாக எது இருக்கிறதோ அதை அறிந்து கொள்ள முடியும். சுவை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலக அபிமானம். இந்த ஐந்து உணர்வுகளுக்கும் எந்த உணர்வு மூலமாக இருக்கிறது? ப்ரீ-கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் வேவ்ஸ், பரிசுத்த ஆவி, பிரணவம். ஓரறிவுக்கு முன்றே அறிவு இருந்துச்சு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதை முற்றறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளிப்பாடாவதற்கு முன்னாடியே அதுக்குள்ள அறிவு இருந்துச்சு. அனைத்தையும் இந்த ஆறையும் ஐந்தையும் அறிவதோடு ஐந்துக்கும் முழுதாக, ஐந்துக்கும் முதலாக, கேபிட்டல் முழு முதல் பொருளாக இருக்கதையும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்று. கேபிட்டல் எல்லாத்துக்கும் முதல், ஃபர்ஸ்ட், சக்திக்கு முந்தி உள்ளது. இந்த காந்தம் தான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் நடுவுல ஓர்டெக்ஸ் ஒரு மையத்தை அமைத்துக் கொண்டு கருமையமாகும் மேக்னெட்டிக் சிப். அது பதிந்த பதிவுகளுக்கு தகுந்த விளைவுகளாகும். ப்ரோக்ராம் ஆயிட்டுனா அந்த ப்ரோக்ராம் வரும். என்ன ப்ரோக்ராம் லோட் ஆகுதோ அந்த ப்ரோக்ராம் வில் கெட் ரேடியேட்டட். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்.
வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழும் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம் அவன். அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். இந்த மனம் என்ற காந்தம்தான் அனைத்துமாகும், அனைத்துள்ளாகும், அனைத்தருளும் இறையாக இருக்கிறது. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியை. வேந்தருக்கும் மணிகருக்கும் வேதருக்கும் பொது இது, விரிந்தறிவில் மறை உணர விளக்கினேன் விளங்கி. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனில். அது பிரணவமா இருந்துச்சுன்னா கடவுள், லோட் ஆயிட்டுனா மனம். காந்தம்தான் பரிசுத்த ஆவியா இருந்துச்சுன்னா அதுக்கு கடவுள்னு பேரு. அது லோட் ஆயிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறோம், அது அப்படியே புதுசாக இருக்குது, அதில் ஒன்று சிம் கூட போடலைன்னா அது வந்து கடவுள். அதில் கொஞ்சம் சிம்மும் போட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் மனம். அந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியை. வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கி. நம்முடைய பிசிக்கல் பாடி பூமியில் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. நம்முடைய மனம் என்ற காந்தம் வந்து இன்ஃபினிட் ஆகி யாதும் ஆகி நிற்கிறது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம். உடல் உயிர்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானம். நம்முடைய மனம் வியாபித்து நிற்கிறது. We could visualize the infinite. The infiniteல ஒரு சிறு துளிதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு சிறு துளி, கோடானு கோடி நட்சத்திரங்கள், அதுல ஒரு நட்சத்திரம் தான் சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்துல ஒரு சிறு துளி தான் பூமி. பூமியில ஒரு சிறு துளி தான் நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்ம ஸ்தூல சரீரம் உட்கார்ந்துருக்கு. நம்மளால to visualize our physical body also, visualize the globe also, visualize the universe also. You could expand beyond the universe also. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றிருப்பவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து.
வாழ்க வளமுடன். இந்த உணர்வோட வாழ்க்கை நல சங்கல்பம் வாழ்த்துக்கள் கூறி தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் மேலோங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், உடன் பிறந்தோர், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். மாறுபட்ட கருத்துடையவர்களும் பிரம்மஸ்வரூபந்தான், அவர்களையும் வாழ்த்துவோம். வேதாத்திரியத்தை, உலக சமுதாய சேவா சங்கத்தை, இந்த மகா சபையில் இணைந்துள்ள அத்தனை தெய்வங்களையும் மனம் குளிர வாழ்த்துகிறோம். அவர்களும் அவர்களது வம்சத்தினரும் வாழ்வாங்கு வாழட்டும் என்ற கருணை உணர்வோடு வாழ்த்து. இந்த மகா சபையில் இன்றைய இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்தனை மெய்யன்பர்களையும் அவர்களது வம்சத்தவரையும் வாழ்க 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 வளமுடன் என வாழ்த்துகின்றோம். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் வற்றாத நன்மை பெற்று ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொடிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுமையும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரையிலும் நமக்கு இறை உணர்வு என்ற சிந்தனையை நாம வழக்கமா ஒருத்தங்க பேசுவாங்க கேட்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து ஐயா அவர்கள் தவத்துல இருந்து அது தவமாகவே செய்து அந்த இறைநிலை தவமாகவே இருந்து அந்த இறை உணர்வை கேட்கறவங்க எல்லாரும் அந்த நிலையில போய் உணர்ந்து கொள்ள வகையில ஒரு இன்றைய சிந்தனையை மிக சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநெல்வேலி மண்டலத்தை சார்ந்த விரிவாக்கத்துறை தலைவர் செம்பொருள் அழகனார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளை பல்வேறு இடங்களுக்கு சென்று பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற வங்கி அலுவலராக இருந்து கல்கத்தா, போபால், சென்னை, அமெரிக்கா, ஒரிசா போன்ற பல்வேறு இடங்களுக்கெல்லாம் சென்று மிக சிறப்பாக அறநெறியோடு வாழ்க்கையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே வருகை தந்து இந்த குழுவில் உள்ள அன்பர்களுக்கு நல்லதொரு சிந்தனையை வழங்குவதற்காக நேரத்தை ஒதுக்கி தொண்டாற்றி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வணங்குகிறோம். எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் நாங்கள் வாழ்வின் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக அமைந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய ஐயங்கள் இருந்தா கேட்கலாங்க.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சண்முகம் எதுவும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். பேராசிரியர் செம்பொருள் அவர்கள் எனக்கு எனது வங்கித்துறையில் எனக்கு அதிகாரியாக இருந்தவர். வேதாத்திரி மகிழ்ச்சியை எனக்கு அறிமுகப்படுத்தி மனவளக்கலையில் நான் நுழைவதற்கு காரணமாக இருந்த ஆசானும் ஆவார். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் ஐயா அவர்கள் தவம் நடத்தினார்களா அல்லது அந்த இறை உணர்வில் நாம் ஆழ்ந்து செல்ல வழிவகுத்தார்களா என்று அறுதியிட்டு கூற முடியாது. அது தவமாகவும் இருந்தது. அற்புதமான ஒரு சிந்தனை உரை, மிக எளிமையான உதாரணங்களுடன் விளக்கங்களுடன் இறை துகளுக்கு கொழுக்கட்டை மாவையும் அந்த கல்லு மாற்றலுக்கு கிரைண்டரையும் இப்படி சின்ன சின்ன உதாரணங்களாக ஐயா அவர்கள் அந்த இறைநிலை விளக்கத்தை தந்தது மிகவும் அற்புதம். உண்மையிலேயே மனம் ஒரு களிப்பில் உள்ளது. ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த நமது தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை கூறிக்கொள்வோம். இந்த நிகழ்வு மிகவும் நன்றாக அமைந்தது ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாரையான கருத்துக்கள் கூறலாம்னா கூறுங்களாங்க. ஒரு 2 நிமிடம் இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா சிறப்பும் மனவளக்கலைக்கு தான், குருவுக்கு தான். நம்மளுக்கு இறை உணர்வு கிடைச்சதாங்கிறதே நமக்கு தெரியல. நமக்கு தெரியறதுக்கு 20 வருஷம் முன்னோட்டே குரு நமக்கு இறை உணர்வு கொடுத்துட்றாங்க. நம்மளால நமக்குள்ள அந்த ஆகர்ஷண சக்தி கூடும் பொழுது அது நமக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கு. யாராவது நம்ம கூட மோதணும்னு வந்தாலும் அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அத்தன்மை தான் அவங்க ஆகிவிடுறாங்கல்ல. அவங்க நம்ம குரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் வேதாத்திரியை நினச்சிக்கிட்டே ஒரு ஆளுக்கு அருள் காப்பு போடுறேன்னு வச்சுருக்கேன். அவர் என் மேலே ஒரு குரோதத்தோடு வந்தாலும் அவர் என்னோட இணைகிறார். இணையும் பொழுது வேதாத்திரியோட அவருக்கு தெரியாமலே அன்னோங்கிலே அவர் இணைந்துடுறாரு. அதனால அவருக்கு எனக்கு தீமை செய்ய முடியலை. அவர் நோக்கம் அப்படிதான். அதுக்குள்ளேயே அவருடைய ஏதோ ஒரு மடிப்பு விழுந்துருது. யூட்டர்ன் அடித்து அவங்க ஒன்று சகிச்சு போயிடுறாங்க அல்லது ஒதுங்கி போயிடுறாங்க. அதனால இந்த இடத்துலையும் எனக்கு சிரமங்கிறது அதிக அளவில் வரல. கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். என்னுடைய வினைகள் கழியணும்ல, அதனால அதுக்காக சில இது வரும். அதனால குரு நம்ம கொஞ்சம் பிடிச்சா கூட 5% பிடிச்சா கூட போகிறோம். குரு நம்மளை 95% பிடிச்சிக்கிறாரு. இது மனவளக்கலையின் சிறப்பு. தனிப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லதுக்கு இல்லை. மகிழ்ச்சி எல்லாத்துக்குள்ளேயுமே அவங்க அசரீரி ஆனதுக்கு அப்புறமும் எல்லாத்துக்கும் அருள் பாலித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். தாமரை
வாழ்க வளமுடன். தாமரை ஐயா நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. நீங்க கருத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் சிறந்ததொரு உரை தவமாய் இருந்தது, தவம் உரையாக இருந்தது என்ற அளவிலே சிறப்பாக நமக்கு இறை உணர்வாய் தந்தார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்விலே நாம் எல்லோரும் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மை வழிநடத்தட்டும். உலக நல வாழ்த்து. சொந்தம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.